வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டேவிட் சந்தியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. சரி, மறுபடியும் நம்மளோட வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, காளி மேக்கப். அதாவது குமரபாளையத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வண்டி வேடிக்கையில் இருந்திருக்கும். அது பார்த்துருப்பீங்க. அந்த வண்டிக்கு வேடிக்கையில் வண்டி வேடிக்கை பார்த்துருப்பீங்க. அந்த வண்டி வேடிக்கையில் பார்த்திங்கன்னா நான் 2 வேஷம் போட்டிருந்தேன். அதாவது போட்டு விட்டுருந்தேன். காளி வேஷமும் ஒரு கருமாரியம்மன் வேஷமும் போட்டிருந்தேன். அதில் இப்போ நம்ம பார்க்குறது காளி வேஷம் பார்த்துட்ருக்குறோம். சின்ன பொண்ணு தான். ஒவ்வொரு இதுவும் பார்த்திங்கன்னா போடும்போது பேசிக்கிட்டே நானும் மேக்கப் போட்டுட்ருந்தேன். அக்கா, நான் இந்த எனக்கு செட் ஆகுமா, எனக்கு இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்டிருந்தேன். அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். காளி மேக்கப் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும், கண் முறைச்ச மாதிரி இருக்கணுமா, எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றே கேட்டால் நானும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, போட்டுட்ருக்காங்கன்னு மனசுக்குள்ளே ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட வீடியோ ஒன்று காமிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதோட நல்லாவே போடலாங்கன்னு சொல்லி நானும் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அவங்க பார்க்கும்போது சரி, என்னடா அந்த மாதிரி வருமா இல்லை வேறு மாதிரி ஆயிருமோ அப்படின்னு நினச்சிட்டே ஒரு மனசு இதுலேயே பார்த்துட்ருந்தாங்க. அப்புறம் நான் ஒவ்வொரு விஷயம் பண்ணுறத பார்த்து அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சரி, நல்லா வரும், பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. நான் ஒவ்வொரு விஷயம் பண்ணும் போதும் இது கரெக்டாக இருக்கா, இது நல்லா இருக்காம்மா, இது இந்த மாதிரி பண்ணலாமான்னு அந்த பொண்ணுகிட்டையும் நான் பேசிக்கிட்டே கேட்டுகிட்டே தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். அந்த காளி மேக்கப் போடும்போது பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஏன்னா அந்த மேக்கப் போட அந்த பொண்ணோட கண் பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி கலரு ரெட் கலர் இது மாதிரி மாறுச்சா, பார்க்க எனக்கே ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு. அப்புறம் அந்த பல்லு போடும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. நானும் ஒவ்வொரு விஷயம் பேசிக்கிட்டே பண்ணிகிட்டே இருந்ததுனால எனக்கு தெரிவிக்கல. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த கலைத்துறையில் இருந்ததுனால இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு மேக்கப் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுப்போம். அந்த காளி மேக்கப் ஆகட்டும், ஒரு அம்மன் மேக்கப் ஆகட்டும், ஒரு கருமாரியம்மன் மேக்கப் ஆகட்டும், நீங்கள் எந்த மாதிரி கேட்டிங்கனாலும் அந்த மாதிரி மேக்கப் சூப்பராக பண்ணி கொடுப்போம். ஏன்னா எங்கள் கலைத்துறையில் நாங்கள் ஒவ்வொரு மேக்கப் போடும்போது ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து போடுவோம். அதே மாதிரி தான் யாருக்கு எந்த மேக்கப் கேட்டிருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் பார்த்து நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா யாராச்சும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனத்தாக்கம் என்றைக்குமே எங்களுக்குள்ளே இருக்கும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பயங்கரமாக பண்ணணும்னு நினைப்போம். அந்த காளி மேக்கப்பும் அப்படி தான். நான் போட்டப்பையும் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் நான் போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்து ரொம்ப பூரிச்சு போயிட்டாங்க. அந்த கண் வச்சப்பயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டன் ஆகிட்டாங்க. அந்த கண் பார்த்திங்கன்னா நார்மல் இது. அதில் ஐலேஸ் வச்சு நான் அப்படியே கண் விரித்த மாதிரி நான் வச்சுருந்தேன். அதே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி மூக்குத்தி போடும்போதும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்தடுத்து நான் பண்ணிகிட்ருக்க பார்க்க அவங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கடைசியாக ஃபைனலாக நம்ம காளி மேக்கப் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது தாங்க காளி மேக்கப். நான் போட்ட இந்த காளி மேக்கப் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் நாங்கள் பண்ணும் போதும் எல்லாத்துக்கும், அதாவது நம்மளை கூப்பிட்டவங்களுக்கும் ஒரு மன திருப்தி இருக்கணும். நம்ம அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்றைக்குமே எங்களுக்குள்ளே இருக்கும். கடைசியாக அவங்களும் கிளம்பிட்டாங்க. அந்த கருமாரியம்மன் வீடியோ நான் அடுத்த இதில் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். உங்களோட ஆதரவு எங்களை போன்ற கலைஞர்களுக்கு கண்டிப்பாக தேவை. நாங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தால் அடுத்தவங்க பார்த்து இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்க சொல்கிற ஒரு இதில் தான் நாங்கள் பண்ணணும்னு நினைப்போம். அதே மாதிரி உங்கள் ஊரில் எந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கள் நம்பரு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பயங்கரமாக நாங்கள் ஒவ்வொரு மேக்கப் பண்ணி கொடுக்குறோம். இந்த அளவு குத்துறது, அப்புறம் அம்மன் வேண்டுதல் வச்சு அம்மன் மேக்கப் போடுறோன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு இதாக இருந்தாலும் எங்கள் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.